ரெண்டுத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டு இருக்காரு அவரு. யூஸ்ட் பால் ஒன்னொன்னா போயின்னு இருக்குடா இப்போ. ஓகே, ஃபைனலோட ஃபர்ஸ்ட் பால் VPL 6 ஃபைனலோட ஃபர்ஸ்ட் பால் யாரு? ஸ்ட்ரைக்கர் ஆகாஷ். சிறப்பான ஒரு பால், ரெண்டு ஃபீல்டருக்கும் நடுவில் வந்துச்சுங்க பால். ஃபாஸ்ட் கொஞ்சம் கம்மியாச்சு, ஏன்னா ஃபைனல் வந்துட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நல்ல ஒரு பாலுங்க. 135 வந்துட்டாரு. யார் வந்தாரு? பாபு கிட்ட இருக்கு. ஜீவா போன செமிஃபைனலோட மேன் ஆஃப் த மேட்ச் 50 ரன் அடிச்சாருங்க தனியா நின்று. இந்த மேட்சும் ஒரு 50 போடு வரா. அச்சாருங்க லெஃப்ட் சைடுல ஒரு பவுன்ஸ். சூப்பரான ஒரு புல் ஷாட் ஜீவா கிட்ட இருந்து. 4 ரன்கள். அச்சாருங்க லெஃப்ட் சைடுல ஒரு பவுன். பாபுவோட பால் ஒரு புல் ஷாட் அடிக்கிறாரு. சூப்பரான ஒரு ஷாட். நான் சொன்னல 150 அது கம்மியாயிட்டு 135. ரோஹித் சொல்ற மாதிரி ஒரு புல் ஷாட் ஜீவா கிட்ட சொல்லக்கூடாது. இல்ல அந்த மாதிரி ஒரு புல் ஷாட், நல்ல ஒரு புல் ஷாட். 1 பவுன்ஸ்ல போயிருது. காத்து ஸ்ட்ரைட்ல அடிக்குது. லெஃப்ட் சைடுல 1 பவுன்ஸ் வச்சிருக்காரு. யாரு? மறுபடியும் ஒரு புல். கேட்சான வாய்ப்பு. சூப்பரான பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஜீவா கிட்ட இருந்து. ரைட்டா நம்ம நடுப்புல போயிடுச்சு. வேற எதுவும் இல்லை. பாத்து எங்க கேட்ச் பிடிக்கிறது. ஸ்டேஜ் கிட்ட வருவீங்களா? கமிட்டி கேட்டு பாப்பு. மறுபடியும் ஒரு புல். பாப்பு ஸ்டேஜ் கிட்ட வாங்க. ஸ்கோர் ஜீவா கிட்ட இருந்து. சூப்பரான ஒரு ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளேல 3 பாலுக்கு 9 ரன் வந்துருக்கு. அதுவும் யாரு ஓவர்ல? பாபுவோட ஓவர்ல. விரட்டிட்டு ஓடுறாரு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு, ஆனா என்ன ஒரு சைடா ஓடிட்டு இருக்காரு. பேட்டிங் இருந்தாலும் போட்டிருக்காரு. சிறப்பான ஒரு ஃபீல்டிங். ஜீவா சூப்பரா ஆடிட்டு பாருங்க. வேலு நல்ல ஒரு கரெக்டா சூப்பரா ஆடினாரு. அந்த கவர்ல டவர்ல இருக்கவங்க கொஞ்சம் அதை சாயாதீங்க. கேமரா ஆடுதா மேல. விகாச இருக்கும் இதுல சேட் ஆகுதான். லைவ்ல வர பார்த்தாங்க அப்படியே ஆடினே இருக்கு. கேமராமேன் இருக்கிறது ஆகுது. மேல இருக்காரு ஒருத்தர். இன்னும் சொல்லிட்டு இப்போ லேனர் ஒரு பவுத்தர் இருக்காங்க சீன்ல. அச்சாருங்க அடிக்கலான்னு பார்த்தாருங்க. ஆனா பரல. ரைடுங்க அது ஒரு வைடு. ஃபைனல்ல ஒரு தடுமாற்றம் ஜிடியோட போலர் பாபு கிட்ட இருந்து. அவர் 10 ரன்னுக்கு மேல போறவன பாக்குறது அதிசயம் அபூர்வம் அவசியம். இதுதான் அவரோட பால். நல்ல ஒரு பாலோட எவ்வளவு நாள் போட்டாங்க. அந்த தொடர்ச்சி 6 ரன் ஒரு டயர்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப 140 தான் போடுறாரு. 35 வந்துட்டாரு. 135 120க்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்கோர் வராரு. அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் அதே எனர்ஜில 155 தான் இருப்பாரு. ஏன்னா அதுக்கான ஒரு பெசலான மருந்து தான் சாப்பிடுறாரு அவரு. ஆமா, பூஸ்ட் ஒரு பூஸ்ட் இருப்பாரு. பரப்பு அதே பூஸ்ட் வந்து மேட்ச்லையும் காமிப்பாரு. அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரி ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. அவரோட ரோலிங்க ஒரு வெள்ளி கோட்டையா. அதுக்குதான் இப்ப இந்த போட்டி.
ஸ்கோர் ஸ்கோர் 13 ரன்கள். 13 ஒரு ஓவர்ல 13 பவர் பிளே கரெக்டா யூஸ் பண்ணி விளையாடி இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஜியா. இரண்டாவது ஓவர் வீச பரத் என்கின்ற காடு. ஒரு ரிவர்ஸ் அடிச்சாரு. சிறப்பான ஒரு பால் பார்த்தீங்களா, நான் சொன்னல அதே இது 148 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போச்சு பாலு. அவரு அந்த வேகத்தை இன்னும் கூட்டிகிட்டே இருப்பாரு. மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் பண்ண ட்ரை. ஒரு ஸ்ட்ரைக்ல ஆகாஷ் லாஸ்ட் மேட்ச் சூப்பரான ஒரு செமிஃபைனல்ல இப்போ ஃபைனல் 20 ரன் அடிச்சிருந்தாரு. அது 25 ரன் அடிச்சாரு. முக்கியமா இப்போ ஒரு 25 ரன் அடிச்சாருன்னா கேபிஆருக்கு வெற்றிக்கு வழிவகுப்பு. பார்ப்போம். அம்பையர் மணி வந்து வைடே இல்லைன்னா கூட பார்ப்பாருங்க. அவரு கணிச்சிருவாரு. இந்த மாதிரி லைட்டாக வெளியே போனா வைடுன்னு தெரியும் அவருக்கு. போலருக்கு தெரியல, அதான் அவருக்கு தெரியும், மணிக்கு தெரியும், ஷார்ப்பா தெரியும் அவருக்கு. என்ன ஒன்று ஸ்டிக்கு நகர்ந்து 3 ஸ்டிக் விரும்பினா கூட அடிக்க தெரியாது. சரியான ஒரு பந்து வீச்சு. இது வந்து 157 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருக்கு இந்த பாபு. படிக்கிறாருங்க. ஆனா பாபு தான் இப்ப ஹையஸ்ட் ஸ்பீடு போட்டதுல இருக்காரு. 159. ஷான் டைட்டோட அவர் 160. இந்த பால் 128 தான். இது கொஞ்சம் எடுத்து போயதுனால 128 ஸ்பீட்ல போட்டிருக்காரு. ஜிடி எம்ஐ ரமேஷ். எல்எஸ்ஜிக்கு குட்டி. நல்ல ஒரு பிளிக் ஷாட்டுங்க. 2 ரன்னா இல்ல, ஒரே ரன் தான். பிகாஸ் ஓனர் ராஜஸ்தான் கார்த்தி. ஓனர் பேர் கார்த்தி. ரமேஷ் சரண் இல்ல, ரமேஷ் தான். ஒன்னு பூனடா. ஓகே, நல்ல கடை பார்த்தா 2 ரன்னா ஓடிடுவாங்க. கொஞ்சம் ஹைட்டா வச்சுட்டாருங்க. கொஞ்சம் கீழே வரைக்கும் வச்சுருந்தா விக்கெட் வாய்ப்பு இருந்திருக்கும். ஜியா ஓடுவாருங்க. ஆகாஷ் தான் அங்க பாருங்க. மணியோட ஃப்ரெண்டு. ஏன்னா அதோட சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டான். அதுதான் கேக்குது. எனக்கு வச்ச சாப்பாடை சாப்பிட்டியா அப்படின்ட்டு மணியோட ஃப்ரெண்டு. இல்லைண்ணா உங்களுக்கு போலிங் போட இல்லைன்னா நான் அம்பையர் நிற்கலான்னு வந்து கேக்குதுன்னு தான். பரத் கிட்ட இன்னும் ஸ்பீடா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாய் பாஷை எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நல்ல ட்ரைனிங் பிடிச்சிருக்கலாம். கேகேஆருக்கு எங்கேயும் மச்சம் இருக்கும் கண்டிப்பா. கேட்சா எந்த கேட்ச் வந்தாலும் விட்டுறாங்க. அவங்க அடிச்ச கேட்ச் எல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க. ஏதோ மந்திரம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் கேகேஆர். ஸ்கோர் 19. 2 ஓவருக்கு 19 ரன். சூப்பரான ஒரு பேட்டிங் 2 பேர்கிட்ட இருந்து. பவர் பிளே முடிஞ்சிச்சு. 19 ரன் 2 ஓவருக்கு.
தர சொல்லுங்க. 20 சொல்றீங்களா? வைடு ஒரு வைடு 2 வைடா? ஒரே வைடு தான் போட்டாரு. தலைக்கு மேல ஒரு வைடு, அது மட்டும் தான். அம்பையர் லாஸ்ட் ஓவர் எத்தனை வைடு போட்டாரு? ஒரே வைடு தானே. அது வந்து அது எத்தனை ஓவர் போட்டிருப்பாருப்பா? தலைக்கு மேலே ஒரே வைடு தான் போச்சுல. 2 டபுள் 2 சிங்கிள் ஒரு வைடு 7 ரன்னு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 13 ரன்னு 20 13 ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து 19 போட்டு வச்சிருக்காரு. ஒருத்தர் 12 கரெக்டாக தான் சொல்றாரு. வேற கரெக்டாக தான். அதுதான் 12 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க கடைசி மேட்ச் தானே, வாங்க ஒரு மேட்ச் வந்து உட்காருங்கள். 20 ரன் கரெக்டாக சொல்லிட்டாங்க. 20 ஸ்கோரர் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்ல ஆகாஷ் நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன். போனஸ் சரத் வந்திருக்காரு. கீழே வந்துச்சா? ஆகாஷ் ஸ்ட்ரைக்ல ஒரு சுத்து, ஒரு டாட் பால் சரத் கிட்ட இருந்து. கிச்சு இன்னும் ஏதோ ஒரு மனவேதனையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபயர பறக்க விடுறாங்க. உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. 26 27 26 அப்படியே பண்றாங்க. ஒரு பவுண்டரி ஆடுறாங்க. ஸ்கோரை பில்டப் பண்ணிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு 6 அடிச்சார் ஆகாஷ். அடுத்த பால் மறுபடியும் ஒரு 6 அடிப்பாரா? நல்ல ஒரு ட்ரைங்க. மறுபடியும் ஒரு பேக் பால். ஏறி போய் ஒரு வீச்சு ரன் அவுட்டு. தேவையில்லாம அந்த விக்கெட் அவர் காணாம கொடுத்துட்டு போயிட்டாரு. எதுக்கு அப்படின்னு தெரியல. வேற பேட்ஸ்மேன் தான் வெயிட்டிங் போல. ஒரு 3 டாட் விட்டாரு. அதனால ப்ரெஷர் ஆயிட்டாரு போல. ஆனால் 6 அடிச்சாரு. இன்னும் அடுத்த 2 பால்ல இன்னொரு 6 அடிச்சிருக்கலாம். அடுத்த ஆட்டக்காரராக சுந்தர். அவங்க ஃபைனல்ஸ் வந்திருக்காங்கன்னா இவரோட பேட்டிங் அவ்வளோ காரணங்க. சுந்தர் சிறப்பாக ஆடி இருப்பாரு. 6 ஓவர் மேட்ச் தான், அதனால பிரேக்லாம் கிடையாது இந்த மேட்ச். அதனால 6 ஓவர் அப்படியே முடிச்சிருங்க. பிரேக் கிடையாது சொல்லியாச்சு. தண்ணி வந்து அம்பீர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. பிரேக் கிடையாது. 3வது ஓவர் முடிஞ்சோன்னா அம்பீர்கிட்ட தண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் பிரேக்லாம் கிடையாது. தண்ணி கொடுத்துட்டு மட்டும் போயிடுங்க. ஒரு ஃபிளிக் ஷாட் மாதிரி வச்சாரு. ஆனால் பால் வச்சதே லெஃப்ட் சைடில் போகிறது, ஆஃப் சைடில் டாப் எட்ஜ். ஆனால் கேப்பில் விழுந்துருக்கு. ஒரு ஃபிளிக் ஷாட் மாதிரி வச்சாரு. ஆனால் பால் வச்சது ஒரு ரிவர்ஸ்க்கான ட்ரை ஓடிட்டாங்க.
நோ பாலா? எதனால? ஃபீல்டர் சைடா போறாரா? நோ பால். ஃபீல்டர் சைடா மூவ் பண்ணா நோ பால் தான். ஆமா, ஃபர்ஸ்ட் வாட்டி வார்னிங் சொல்லிருங்க கேப்டன் கிட்ட. நோ பால் கிடையாது, ஃபர்ஸ்ட் வாட்டி வார்னிங். அந்த கேப்டன் கிட்ட சொல்லிடுங்க. வேற ஃபீல்டர் யாராச்சும் அது மாதிரி மூவ் பண்ணாங்கன்னா நோ பால் கம்பல்சரி இருக்கு. ஓகே, ஓவர் முடிவில் 28. 3 ஓவருக்கு 28 ரன். அம்பையர் கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க தண்ணி பாட்டில. தண்ணி கேனோட தூக்கி வராங்க, அது குடிச்சு கொடுத்துருவாங்களா? பிரேக் இல்லைன்னு சொன்னாதான் 4-5 பேர் ஓடி வராங்க. ஏதோ ஃபைனல் வந்துட்டாலும் அதுக்கப்புறம் ஓடி மதிச்சுக்கிட்டு அப்படின்றது தான். அதுதான் இதுக்கப்புறம் நம்ம யார் சொன்னா கேட்டா என்ன அப்படின்ட்டு. பிரேக் கிடையாது, தண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. அம்பையர் கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. மாறி தண்ணி வாங்கி வச்சு நீ. ஸ்டார்ட் பண்ணலாம். யார் அந்த போலர்? பாபு. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு அப்புறம் ஒரு 4-3 ஓவர் பிரேக் எடுத்துட்டு ஒரு பெருக்கி விட்டு ஒரு பின்னாடி தூக்கி போடுற மாதிரி ஓடிட்டாங்க குயிக்கா. ஒரு ரன் கீப்பர் பக்கத்துலேயே வருது, ஆனால் பாஞ்சு எடுக்கிறதுக்குள்ள போயிட்டாங்க. பால் எடுத்துட்டு ஃபீல்டர் போயிட்டாரு, பேட்ஸ்மேன் போயிட்டாங்க. ஒரு பெரிய ஸ்ட்ரைக்னா சுந்தர் ஓடிட்டாங்க குயிக்கா. ஆஃப் சைட்ல ஒரு கேட்ச் வந்திருக்கு. அவர் அடிச்சது லெக் சைட்ல, பால் வெஜ்ஜாகி ஆஃப் சைட்ல வந்திருக்கு. இப்போ யார் வரா? வராரு. எல்லாருமே ஒரு கேம் சேஞ்சருங்க. ஒரு மேட்சுக்கும் எல்லா பிளேயரும் கேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மேட்ச் வந்திருக்கு. கேம் சேஞ்சர் பெரா. பெங்களூர் ரிவர்ஸ்லாம் எடுப்பாரு சூப்பரா. அப்புறம் முட்டி போட்டு ஒரு சூப்பு பின்னாடி தூக்கி போடுறது அப்படி இப்படின்னு ஒரு நிறைய ஷாட் வச்சிருக்காரு வேற. போட்டாரு பாத்தீங்களா? அதுதான் அவரு ஓடுவாருங்க. 2 ரன் சிறப்பா தொட்டாருங்க. 4 ஸ்டெப் எடுத்து வச்சாருன்னா ஓடுவார். அவருக்கு எதுக்கு ஸ்பீடா ஓடிக்கிட்டு 5 ஸ்டெப்பு தான். 22 ஸ்டெப்பு நம்ம ஓடுவோம், அவர் 5 ஸ்டெப் ஓடுவாரு, ரீச் ஆயிடுவாரு. அடுத்த பால் 6 தானா? இது பாபுவோட பால் இல்லையோ, காதை உரசிட்டு போவோம் அவரோட பால். எடுத்துட்டாருங்க ரிவர்ஸ். நல்ல ட்ரை உரகிட்ட இருந்து அடிச்சிருந்தாருன்னா அந்த சைடு காட்டுவாரு, பாலாஜி அவர் சைடு போயிருக்கு பாலு அப்படின்னு காமிச்சாரு. ஆனா மீட் ஆகல பேட்ல. இந்த பால் இந்த சைடு அடிப்பார், பரமணி சைடு அடிப்பாரா? இல்லை, பாலாஜி நோக்கி போகுது பால். 1-2 அச்சா பாலாஜி நகர் சைடு தான் அடிப்பாங்க. ரிவர்ஸ் வைப்பாரு. 2 ரன், ஒரு முக்கியமான ஒரு 2 ரன் அடிச்சிருக்காரு வேற. கடைசி 2 பந்துகள். அம்பையர் அதெல்லாம் நோட் பண்ணோம். அவரு அம்பையரா நிக்கிறாரு, சும்மா நிக்கிறாரு. ரிவ்யூ இருக்கு. பால் பாபு கிட்ட இருந்து வந்துச்சுங்க. பால் அந்த குட்டி ஒரு பவுன்ஸ் மாதிரி போச்சுங்க. சூப்பரா. இதுதான் அவரோட பால்.
அச்சாருங்க ரிவர்ஸ் இது 4 யாருமே தடுக்க முடியுமா? தீனா நினைச்சா முடியும். தப்புட்டாரு. சூப்பரான ஒரு ஃபீல்டிங் தீனா கிட்ட இருந்து. 3வது ரன்னுக்கான ஒரு ட்ரை. சரியான ஒரு ரன்னிங் ஜீவா கிட்ட இருந்து. ஓடி ஓடி ஓடுறாருங்க. 4 யாருமே தடுக்க முடியும். சூப்பரான ஒரு ஃபீல்டிங் தப்புட்டாரு. தீனா கிட்ட இருந்து. ரன்னிங் ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தா ஜீவா ஜெயிச்சிட்டாரு. 3 ரன். சரியான ஒரு ரன்னிங். 4 ஓவருக்கு 40. 10 ரன்னா வந்து இருக்கு. அவங்களோட போலிங் சூப்பரா இருக்கு. கேட்க இவங்களோட போலிங் லைன் அப்பு ஒரு 55 ஆச்சுங்கன்னா சேஸ் பண்றது கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த பந்து வீச்சாளர் யாரு? யாரு அடுத்த பந்து வீச்சாளர்? அஜித் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இந்த ஓவர்ல வந்து எத்தனை ரன் போயிருக்கு? 12 ரன் போயிருக்கு. 12 ரன். ஒரு நிமிஷம் செக் பண்றாரு ஸ்கோரர். கடைசி பால் வந்து 3 ரன்னு. ஓகே 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 9 ரன் தான் போயிருக்கு. 9 ரன் தான். ஸ்கோரர் கொஞ்சம் கட் பண்ணிட்டாரு. 37. அது என்னன்னா லாஸ்டா ஒரு 3G பண்ணாங்கல்ல, 2 3G போட்டாரு போல. 40 தான் போய் போகுது. இல்ல அதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக். ஒரு 3Gக்கு சரி ஸ்பீடா ஓடினாங்க, டபுள் 3G போட்டாரு அவர். 37 ரன்னு. கேகேஆர் வந்து 40 ரன் ஜாலியா இருந்தாங்க. எப்படி 3 ரன் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு? பரவாயில்ல ஏற்றி விடுங்க அப்படின்ட்டு. கம்மியா சொன்னா பறந்து ஓடியா. அச்சாருங்க தவிர நவுந்து லெஃப்ட் இல்ல. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் 2 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரிங்க. 2 பவுன்ஸ்ல ஒரு 4 ரன் வந்திருக்கு. ஸ்கோரர் மற்றும் கமெண்ட்ரி மட்டும் உட்காந்துக்கலாமா? கேட்டுக்கணும் அவர்கிட்ட, தலைவர்கிட்ட கேட்டுக்கணும். நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. 2 2 3 இப்ப 4க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ஒரு 6 வருமா அவர் பேட்ல இருந்து. 5வது யாருக்கிட்ட இருந்து? அஜித் கிட்ட இருந்து. இப்ப ஒரு டபுள், கண்டிப்பா இது டபுள் ஓடுவாங்க. ஜீவாவும் துறையும் ஓடிட்டே இருப்பாங்க. சென்சிபிளான ஒரு பேட்டிங் துரை கிட்ட இருந்து. ஃபீல்டர் எல்லாம் வெளியே இருக்காங்க, சும்மா தொட்டு 2 ரன் ஓடிடலாம் அப்படின்ட்டு. விசிசி பிளேயர் எல்லாருமே ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. விசிசியோட பிளேயர் ரிவர்ஸ்க்கான ஒரு முயற்சி. ஆனா ஒரு டாட் பால போட்டிருக்காரு அஜித். விசிசி பிளேயர் எல்லாம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. பேர் சொல்லி கூப்பிட முடியாது, ஒரு 25 பேர் இருப்பீங்க. அதனால என் பேரை சொல்ல விட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். அச்சாருங்க 6 1 பவுன்ஸ் 4. தீனா கையில பட்டு பாலு அப்படின்னு 4 போயிடுச்சு. நல்லா ட்ரை பண்ணாரு தீனா. பாலு கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிடுச்சு. 4 ரன் 4. தீனா கையில சூப்பரான ஒரு பேட்டிங் ஃபைனல்ல துறக்கிட்ட. நல்லா ஆடிட்டு இருக்காரு. ரிவர்ஸ் லெக்னு மணிக்கு மணி வச்சுன்னு இருக்காரு. இப்ப ஏறி போய் ஒரு அடி போனாரு. நம்ம மீட் ஆகல சரியா. ஒரு டாட் பால்.
மறுபடியும் ஒரு டாட்டா. ஓவர் முடிவில் 47 ரன். இந்த ஓவரில் 10 ரன் போயிருக்கீங்க. ஜிடி கரெக்டு தானே? 10 ரன்னு ஓகேவா? அவர் புகாரி நோட் பண்ணி இருக்கிறாங்க, கீழே எழுதினு இருப்பார் காலில். 10 ரன்னு போயிருக்கு இந்த ஓவர்னா. இப்போ 47 ஸ்கோர். யூசிசி பிளேயர் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க அப்படின்னு ஒரு 4 வாட்டி சொல்லியாச்சு, யாரும் வர மாதிரி தெரியல. காமிப்பா எழுதிருக்கா? பேப்பர் கொடுப்பா எழுதிருந்து. ஓகே, பாரத் கிட்ட இருந்து கடைசி ஓவர். ஒரு நல்ல ரிவர்ஸ். அங்க ஆள் இருக்காங்க, யாரு? தீனா. சிறப்பான ஒரு ஃபீல்டர், நல்லா ஆச்சாரு, ஆனா ஓடிட்டாங்க. ஜீவாவும் குறையும் ஓடி எடுக்கிறாங்க ரெண்டு. ஒரு நல்ல ரிவர்ஸ். அங்க ஆள் இருக்காங்க, அவர் ஒரு 15 ஸ்டெப் வச்சு ஓடினாருன்னா ஒரு 5 ஸ்டெப் தான் ஓடுறாரு போற. ஆனா ஓடிட்டாங்க. டவுன் த ட்ராக். ஒரு மிஸ்ஃபீல்டு, அது போயிடுங்க. 4 ரன் அச்சு அடி. அந்த மாதிரி காத்த கிழிச்சுட்டு போயிருக்கு. சூப்பரான ஒரு ஷாட் இருக்கிறது. எதிர்காத்துல ஏறி வந்து ஒரு மிஸ்ஃபீல்டு, அது பால பிடினாரு, ஆனா விட்டாரு பால. 4 ரன். எதிர்காத்துல ஏறி அடிச்சு ஒரு 4 ரன். முடியலங்க போலரான. நாங்களும் எவ்வளோ மேட்ச் தான் ஆடுறது, ஊரை கொடுத்து அப்படின்ட்டு போட்டு இருக்காது. ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அடுத்த பந்தை போட. ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டு போட்டார் இந்த பால. ஒரு வைடு. இன்னும் 4 பால் தாங்க, முடியலங்க அவரால். எவ்வளோதான் போடுவாங்க அவ்வளோ. மறுபடியும் பேட்டிங் வேற வரணும், எனர்ஜி வேணும். மறுபடியும் ஒரு வைட். அச்சாரம் ஒரு ஷாட். 4 போயிடும் பால். ஜீவா பேட்ல இருந்து 4-2 ஸ்கோர் வந்துனே இருக்கு. 1 man show பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 150 ரன் ரீச் பண்ணிருக்காருங்க இந்த டோர்னமெண்ட்ல. 150-160 ரன் அடிச்சிருக்காரு ஒரே ஆள். ஜீவா சிறப்பான ஒரு பேட்டிங் ஜீவா கிட்ட இருந்து. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்டோட டாப் ஸ்கோரர்னா அது ஜீவா தான். இப்போ ஒரு ரிவர்ஸ்.
வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாரு. நிக்க வச்சு ஓடலான்னு பார்த்தாங்க, ஓட்டாங்க. துரை உஷாரா ஜீவா ஆடட்டும் அப்படின்ட்டு அவர் விக்கெட்டை தற்கொலை மூலயமா கொடுத்து வெளியேறாரு. இப்போ ஒரு ரிவர்ஸ். கடைசி 2 பந்து உள்ள வந்துட்டாரு. நிக்க வச்சு ஓடலான்னு பரத் கிட்ட இருந்து ஓட்டாங்க. துரை இப்போ 135 தான் ஸ்பீடு வருது, முடியல. அச்சாருங்க வாடகை லட்சம் இல்ல 4 இல்லை, ஒரு மிஸ்ஃபீல்டு. த்ரோ நல்லா தான் அடிச்சாங்க, பேக்கப் சரியா பண்ணல. நோ பால், நோ பால் வந்துருக்குங்க. லாஸ்ட் ஓவரான ஒரு நோ பாலாக அந்த இருக்கு. நம்ம 5 ஓவர் வர மாட்டேது, லாஸ்ட் ஓவரான நோ பால். ஃப்ரண்ட்ல வேற ஃப்ரீட்டு இதாம ஒரு பால் அச்சுவாங்க, அவுட்டே கிடையாது. இந்த பால் அவுட் ஆனா எங்கப்பா அந்த இன்னும் இது எழுந்திருக்கு. ஓகே, ஒரு வாய் இன்னும் ஃப்ரீ அப்படியே இருக்கு. எழுதல. ஓகே, அடுத்த பந்து ஃப்ரீ பால் அடிச்சாரு. 6 வெளியே இருக்கிற ஃபீல்டர் பிடிக்கிறாரு. மறுபடியும் நோ பாலா, நோ பாலு வந்துட்டாருங்க. அடிச்சாரு. பரத் முடியல அவரால். 6 வெளியே. நோ பால் மற்றும் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ அப்படியே இருக்கு. திருப்பி அடுத்த நோ பால் ஒரு 6 அடிச்சிருக்காரு. போயிடுச்சு, 60 கிட்ட போய் 70 கிட்ட போயிடுச்சு. சூப்பரான இது பேக் பாலா. ஓகே ஓகே, நல்ல ஒரு கம்பேக் பாரத் கிட்ட இருந்து. அச்சாரம் இல்ல, மடிக்கு லெக்ஸ் இல்ல. 6 போயிடுச்சு. 6ஓட இந்த இன்னிங்ஸ் முடிச்சிருக்காரு ஜீவா. ஆளுதான் ஒல்லியா இருக்காரு, அச்சா கில்லி மாதிரி அடிக்கிறாரு. சிறப்பான ஒரு பேட்டிங் ஜீவா கிட்ட இருந்து. 78 ஜிடி முடியுமா இந்த இலக்கு? அதான் 77 வச்சிருக்காங்க, 78 அடிக்கணும். லாஸ்ட் ஓவர்ல மட்டும் எத்தனை ரன் போயிருக்கு? லாஸ்ட் ஓவர்ல வெயிட் பண்ணுங்க, கம்ப்யூட்டர் ஜியோ கொஞ்சம் தடுமாறுறாரு. அவ்வளோ ரன் போயிருக்கு லாஸ்ட் ஓவர்ல. 6 8 5 வைடு அப்படி இப்படின்னு போயின்னு இருக்குங்க. ஒரு 3 ஓவர் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கு. 30 ரன் லாஸ்ட் ஓவர்னால கேகேஆருக்கு நல்ல போலாம். 30 அடிக்கிறாங்க. செமிஃபைனல்ல ஒரு 30, இப்போ ஃபைனல்ல ஒரு 30. கேகேஆருக்கு சாரி ஜிடிக்கு வெற்றி பெற 78 ரன் 36 பால்ல அப்படியே டபுளா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, உள்ள வந்துருங்க. கேகேஆர் அணி ஃபீல்டிங் செய்யுங்க. போலிங் அட்டாக்கிங் பயங்கரமா இருக்கு. 78 ரன் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயங்க. திருப்பி 6 ஓவர் காத்து கூட நின்றுச்சு, இப்போ விண்டே இல்லை, கஷ்டம். 78 ரன் அதையும் நான் அடிப்பேன் திருப்பி அப்படின்னா பிஸ்தா தான் ஜிபி. இந்த 78 ரன் நான் 6 ஓவருக்குள்ள அடிப்பேங்க. ஜிபி உண்மையாலே அவங்களுக்கு வந்து தங்கக்கோப்பை வந்துடும்.
மேட்சோட வின்னர் யாரு? ஜிடியா இல்ல கேகேஆர்? பையங்கடா இருக்கா? மேட்ச் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பெரிய சேஸை நோக்கி இந்த மேட்ச் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, நல்ல ஒரு பால் சுரேஷ் அவர்கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். சூப்பரான ஒரு ஷாட், ஆனா தடுத்துட்டாருங்க. ஸ்பீடா அடிச்சாரு, ஆனா தடுத்துட்டாரு போலர். எல்லாம் வரத கரெக்ட் தான், அவனுக்கே போட்டு 3 இதுவும். அதுக்கப்புறம் ஃபீல்டர் வந்து அந்த சுயம்பு சுரேஷ்ல அவர் போட்டு நல்லா ஃபீல்ட் அடிச்சாரு. போட்டு இருக்கிறது ஆர்னர்
போட்டுருக்கோம். சிறந்த கேட்ச் வந்து புஜாரா. ஸ்கோர் 6 6 கீப்பரு மாற்றி கொடுத்துடலாம் தெரியா? ரன்னர் டீம்ல யாருக்குமே எதுவுமே ஓகே, ரிவர்ஸ்க்கான ஒரு ட்ரை. ஆனால் சரியாக மீட் ஆகலை. மேட்ச் முடிஞ்சவொடனே எல்லாருமே ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. எல்லா பிளேயர்ஸும் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. நான் சரி நல்ல ஒரு பிச் ஆடி கேட்சா கேட்ச் சபீர். சூப்பரான ஒரு கேட்சுங்க சபீர் கிட்ட இருந்து. நல்ல ஒரு பிச் ஆடி கேட்சா கேட்ச். ஓகே, அடுத்த பேட்ஸ்மேன் வீணா. ஜிடி ஆர்சிபி. நல்ல ஒரு சூப் ஷாட் தனா கிட்ட இருந்து. ரெண்டு ரன் போட்டாருங்க. நல்ல ஒரு சூப் ஷாட் தனா கிட்ட இருந்து. ரெண்டா போட்டாருங்க. அகலப்பந்து கார்த்திகிட்ட இருந்து ஒரு வைட். லாஸ்ட் பால் ஆச்சு. ஓகே, ரிவர்ஸ். ஆனா அந்த சைடு போட்டாருங்க. ஓவரா மணி போன பால் ஆச்சு. மணி டாட் 2 பால் டாட். ஸ்கோர் 10. இப்படி போடு. ஸ்கோர் மொத்தமாலோ 10. 2 ஓவருக்கு 10. 2 ஓவருக்கு 10 ரன். இன்னும் 4 ஓவரில் 450 ரன் அடிக்க முடியாது. எவ்வளோ அடிக்கணும் அப்படின்னா 4 ஓவருக்கு 68. அவ்வளோதாங்க. கேக்குவார் வெற்றியை உறுதி பண்ணுறாங்க. ஒரு சைடு அப்படியே அழகாக போகிறாங்க. ஜீவா டைம் ஆகுதுப்பா, கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி கேளுங்க. சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க.
6 அழகா பிடிச்சாருங்க. சுயம்பு சுரேஷ் சிறந்த ஃபீல்டுங்க. ரன் அவுட் கேட்ச். செலிப்ரேஷன்லாம் வேணாம் அப்படின்னு இல்லைங்க, டைம் ஆயிடுச்சு. சீர்வை சொல்லிட்டாங்க. யாரு அண்ணா? ஆடியோ கார் வேலுண்ணா, ஆடியோ வேலு எங்க இருந்தாலும் சொல்லிடுவாங்க. வந்து ஒரு முன்பு தேடினே இருக்கு. ஆடியோ வேலு அழகா பிடிச்சாருங்க. அதெல்லாம் தெரியாது. வட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் வேலு ஆடியோ எங்க இருந்தாலும் வேலைக்கு வருவோம். பேட்ஸ்மேன் காது. இப்போ டைம் ஆகுது, மாறி புஷ் பண்ணுங்க போலர. நாட் அவுட். மாறி பவுலர் தள்ளுங்க, மாறி பவுலர் தள்ளுங்க. போய் போடு 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 போடுன்னு தள்ளி மாறி புஷ் அப்படியே முடியல, தள்ளி விட்டுருங்க, கீழே விட்டோம். இந்த வாட்டி வந்து இங்க நானே சொல்லுவேங்க, அவுட்டுங்க. ஜீவா பேட்டிங் பவுலிங் கீப்பிங் கேப்டன்சி எல்லாம் அழகா பாரு. ஒரே ஒரு ஆள் அந்த டீம்ல வந்து ஒரு பெருசா யாரு வேலை பார்க்குறாருன்னா ஜீவா. பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமா வாங்க, வேகமாப்பா. யங் பிளேயர் வாங்க, ஓடி வாங்க. ஆபா ஆபா வரத்துலேயே மூச்சு வாங்க போட்டிருக்க. அவர் பேர் என்னப்பா? மோகனா. ஏதோ பேர் போடு, மோகனே போடு. மோகனே சும்மா தான் வருது. என்னடா? இல்ல 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 ரன் அவுட் கிடையாது. அதை பவுலர் ரெடி அவங்க சீக்கிரம் அத்த பால் ரெடி அவங்க. கார்த்திகா அந்த வேலை இருக்கணும், அது ஜெயிக்கிற குஷியில ஓடுங்க. அப்படிதான் அங்க பாருங்க சுந்தர பாருங்க, அந்த 45 வயசுலயும் அதான் பிடிச்சு பாருங்க. நான் சொன்ன சுந்தர்னு பேசுனா அவரு பால் போவாங்க. அங்க பாருங்க அவர் இந்த வயசுல வந்து நீங்க வந்து எல்லாம் பாருங்க. நீங்க எத்தனை பேர் வேடிக்கை பாக்குறீங்க, ஒரு 45 வயசுல வந்து ஒரு ஃபைனல்ஸ் வின்னிங் டீம் ஆறாரு சுந்தர். நான் குழந்தையா இருக்குமே பார்த்தேன், எனக்கே 30 வயசு ஆயிடுச்சு. அவர் இன்னும் ஆடினு இருக்காரு சுந்தர். அழகா போட்டாருங்க. ஓவரா ஓவரா ஓ சூப்பர் கார்த்திக் சூப்பர். அப்படியே அடுத்த ஓவருக்கு வந்துருங்க, பிரேக்லாம் இல்லை அப்படின்னு இல்லைங்க. 13 ரன் சீக்கிரம் ஓடுங்க கார்த்திக். 33 ஓடுங்க 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 ஓடினே இருக்கணும், ஓடினே இருக்கணும். ஜீவா மீண்டும் உங்களுக்கு வார்னிங். அடுத்த வாட்டி வந்து -5 ரன்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு. எல்லாமே இதெல்லாம் நிக்கிறான், அவங்க மேல நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணு பிளேயர்ஸ் ஒண்ணு. இன்னும் சொல்றாரு பாப்பு. பாப்பு எங்க இருந்தாலும் வர்ணனை முறைக்கு அழைக்கிறாங்க. பாப்பு பாப்பு இங்க தீபக். அழகா நவுறாரு, அடிக்கிறாரு. சூப்பருங்க. ரிப்பீட் கடகடன்னு போடுங்க கார்த்திக், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கார்த்திக். சிறப்பு அப்படியே பிடிங்க. ஜீவா சும்மா சும்மா பாலை விட்டுட்டு இப்போ டைம் ஆகாதுங்க. அவுட் அடிச்சுட்டீங்களா? வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். சிறந்த அடுத்த பாட்டில் ஓடுவாங்க, ஓடி ஒன்னே கிடையாது. யாரு பெருமை உண்டு. ஜீவா சும்மா சும்மா பாலை விட்டுட்டு ஜி ஏடுவாங்க. ஜி யார் அது பேர்? அது மோகனா பேர் யாருப்பா?
கெத்துன்ற பேரே இல்லையே. அவர் சிரிக்கிறாரு இங்க வந்து அப்படியே கெத்துன்னு. மகேஷா அது மகேஷா அதான் என்ன நிலைமை கட்டுவீங்க. ஆனா இது ஃபைனல்ன்றதுனால வந்து ஏமாத்துறாங்க. மகேஷ் வந்து லயன்ஸ்லயே இல்லை, ஃபீல்டுமே நிற்கிறா, மகேஷ் இறக்கி விடுறாங்க. இது வந்து அந்த அந்த அணிக்கு வந்து 10,000 ரூபாய் குறைச்சிக்கோங்க. பரிசு மொத்தம் 10,000 ரூபாய். நீங்க வந்து 11th பேரா இப்ப அப்பீல் பண்ணீங்கன்னா எதுக்குங்க கெத்து வேற வாங்க கெத்து வாங்க 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 பாட்டு வேற அடுத்த பட்சம் வாங்க வாங்க ஓடி வாங்க. வீடியோ எடுத்துக்கோங்கயா, வீடியோ எடுத்து கெத்து மியூசிக் போட்டு அனுப்பிடுங்க. அவருக்கு அனுப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் பால் சாமிக்கு, அடுத்த பால் கீப்பருக்கு. போயா ஏமாத்தி வேற உள்ள வரதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குட்டியாக திறந்த ஸ்டூடெண்ட் குட்டியாக தகவல் மாபெரும் கிரிக்கெட் 3 நாளுங்க கட்டு கடங்காத கூட்டம். நல்லா குளி சோப் போட்டு குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு மட்டும் வராத, கிரவுண்டுக்குள்ள வராத, வேடிக்கை பார்க்க வராத, குளி. இது யார் டைலாக்னா அண்ணன் ஜோஸ்வா டைலாக். கட்டு கடங்காத கூட்டம் அதிபதியில் இருக்கும் சொல்லி நேரு போறது. அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் குரு. நான் பேசி தருவது எல்லாம் காரணம் குரு அவர் தான். இன்னும் 10 நிமிஷம் தாங்க. மதுரையில இருந்து லாரில தான் வராங்க ஆளு, இறங்கிட்டாங்க. அப்படி அம்மா கொச்சி கொடி கட்சி கொடி வைக்கணும்னு வராங்க. டாட் பால் அழகா. நீங்க வந்து இந்த கிரவுண்ட் வந்து ஸ்டேடியம் மாதிரி ஆகணும், சேப்பாக்க மாதிரி ஆகணும் அப்படின்னா ஒன்னே ஒன்னா பண்ணும், வளைக்கணும் ஓட்டு போடணும். கட்சி உங்களுக்கு பிடிச்ச கட்சி இரட்டை இலைக்கு போருங்க, வாழ்க்கையே மாறும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் கூட்டி சொல்றாரு. அது எனக்கு தெரியல அது எப்படி அப்படின்னு. அவரால் முடிஞ்சதுதான் எல்லாம் சொல்ல முடியும். உங்களுக்கு பிடிச்ச சூப்பருங்க. ஒரு எப்ப வந்து 20 பாலுக்கு 80 அடிக்கணும், சிங்கிள் தான் ஆடணும். 6 ஆச்சு எதுக்கு பென் பண்ணிக்கணும், சிங்கிளா ஆடுங்க. நாம பாருங்க நம்ம கூட ஆறாது அழகா போறாங்க. நேர்மப்பா சுயந்து சுரேஷா அதுக்கு அடமொழி சொல்லுங்க. அடமொழி தான் அங்க. நீங்க வெறும் சுரேஷ் தாங்க. 28 சுரேஷ் வர முடியல. சுயந்து சுரேஷ் போறாங்க. வாழ்த்துக்கள். இவரு யாரும் தெரியல, இவரே மேட்ச்ல இல்லை, இவரும் இங்க வர யாரும் மேட்ச்ல இல்லை. அவங்க பார்க்க வந்து ஆடுறாங்க. இது என்னவா காட்டுறது தெரியல. வாங்க அவரு பொண்ணு இருக்கலாம். ஜி தீனா வரைக்குங்க ஜி, சும்மா மச்சி இறக்க மாட்டேங்க. நான் வலிக்கண்ணா. ஆமாண்ணா வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சுண்ணா. ஓசில் வாங்கி கொடுத்தாங்க, ஓசில் வாங்கி கொடுத்தாங்க. அது உண்மைதான் ஜி. இந்த புதுசா பவுலிங் போடுறது அதெல்லாம் வேணாம். செக்கிங்னா நோ பால் கொடுத்துருங்க. அந்த பவுலர் வந்து எந்த லீகும் போடக்கூடாது அப்படின்னு நான் பேசுறேன். அழகா படிப்பேன். பேமெண்ட் எவ்வளோ கொடுப்பீங்க? லைனா இருக்கா? அவ்வளோதான். ஆரம்பிச்சிடுவா. அடிக்கடி எவ்வளோ கொடுத்தாங்க? மக்களால் நான், மக்களுக்காக நான் அப்படின்னு வாழ்ந்த அது பிடிச்சிங்கன்னா 100 தாங்க. அது அடிக்கணும் 7 அடிக்கணும். கேகேஆர் வெற்றிங்க. கேகேஆர் வெற்றி. கேகேஆர் வெற்றி. கட்ட கார்த்திக் அழகா சிரிக்கிறாரு. சிரிங்க சிரிங்க. அப்பா
அப்பா ஜீவா அவுட்டு கொடுத்துறாங்கப்பா. சும்மானா அங்கன்னா சண்டை பண்ணுகிற வந்துட்டாங்க என் ஃப்ரெண்டு. நீங்க யாரும் கத்தாதீங்க, அவனுக்காக நான் கத்துறேன். மாப்பிள்ள உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க, நம்ப வேண்டியது அவங்கள ஒண்ணு நம்பு. ஒரு அடி அடி நான் குஞ்சிக்கிறேன். அவ்வளவுதாங்க, அச்சாருங்க எல்லாம் மேல பாருங்க. பால் வந்து அவர் காலுக்குள்ளே இருக்கும். ஸ்பெஷலிஸ்டுங்க. பால் ஒரே பால் தான் போட்டுருக்காரு. 4 பால் அதுக்கு 2 பால் இருக்கு. லைட் கிட்டலாம் போட்டாங்க. இது வேற நவுண்டு வேண்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க லைவ்ல. அப்படியே டூனா 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 அப்படின்னு கமெண்ட் லைவ்ல பிச்சுன்னு போகுது. பாருங்க ஆறுங்க, அது 6 ஒண்ணு கூட கிடையாது. பேஸ் மட்டும் பாருங்களேன். அது என்ன அது மிஸ் ஆயிட்டு. விசிசி பிளேயர்ஸ் அப்படிதான் விகாஸ் அரவிந்த் அப்படியே லைனா எல்லாம் பேசுவோம். அப்படி லைனா வாங்க. அப்போ வந்து யாராவது என்ஜினியர் தான் வாங்க. என் கண்ணு நீங்க முன்னாடி தெரியுதுங்க. உதயகுமார் லைவ் பார்த்துனா கூட அதே நேரம் வந்துருங்க. நீங்க லைவ்ல பார்க்க நேரம் வந்துருங்க. எல்லாருக்குமே சிறப்பு பரிசு ஒன்று இருக்கு. எல்லாருக்குமே ரவாட் வெட்டுங்க. அது ஸ்டெப்பு கட்டுறாங்க அங்கேயே. அப்போ அந்த 6 ஸ்டிக் எடுத்துக்கோங்க. 6 ஸ்டிக் ஒரு பால் எடுத்துக்கோங்க. கேகேஆர் VPL 6 வின்னர் யாரு? கேகேஆர். வாழ்த்துக்கள் கேகேஆர் அன்னைக்கு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த தங்க கோப்பைய மேன் ஆஃப் த ஃபைனல் யாருன்னா அது கேகேஆர். மேன் ஆஃப் த ஃபைனல் யாரு? ஜிடி பிடி. 2 டீமுக்கும் வாழ்த்துக்கள். கேகேஆருக்கு 6 ஸ்டிக் எடுக்கணும். கரெக்டா 6 இருக்கணும். மாறி ஒரு ஸ்டிக்ல வந்து எல்லா பிளேயர்ஸ் வந்து ஸ்டேஜ் கிட்ட சீக்கிரம் வந்துட்டாங்க. வாங்க சீக்கிரம். ஜிடி பிளேயர்ஸ், கேகேஆர் பிளேயர்ஸ், ஆர்சிபி, ராஜஸ்தான், எல்எஸ்டி எல்லா டீமோட பிளேயர்ஸும் எங்க ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. பாருங்க லூசு பார்த்து பிச்சில் போயிட்டாருங்க. மும்பையோட கேப்டன் கார்த்தி வாங்க ஸ்டேஜ் கிட்ட வாங்க. எல்லாருக்கும் அவார்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு அவார்டு இருக்கு ஸ்பெஷல். லாங்கஸ்ட் 6 ஆச்சதுல உங்களுக்கு ஒரு அவார்டு இருக்கு. வாங்க சீக்கிரம் வாங்க ஸ்டேஜுக்கு. டக்குன்னு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். மணி ஸ்டிக்கிங் எடுத்துருவாங்க. மணி ஏற்கனவே 2 ஸ்டிக்கிங் இருக்குது. நீங்க ஆகுது ஸ்டிக்கிங். வாங்க VPL 6 வின்னர் கேகேஆர். வாழ்த்துக்கள் கேகேஆர் டீமுக்கு. எல்லா பிளேயரும் இந்த கப்பு ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணங்க. அந்த 15 பேரும் அந்த டீம்ல சூப்பரா ஒரு மேட்சுக்கு ஒரு தெரியும். தெரிஞ்சது தானே அது என்ன கொடுப்போம். சீஃப் கெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகே லாஸ்ட் மேட்ச் அம்பையர் பார்த்த மணி மற்றும் வேற யார் பார்த்தது அம்பையர் மாறி 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கேகேஆ நன்றி. வாழ்த்துக்கள் கேகே அணிக்கு வாழ்த்துக்கள். ஜிடி அணிக்கு வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் மீண்டும் குமார் துணிலுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு வெற்றி. வாழ்த்துக்கள் நிறைய. எல்லா டீம் பிளேயர்ஸுக்கும் மெடலு ஷீல்டு எல்லாமே இருக்கு. கப்புலாம் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் எல்லாம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. எல்லாரும் அவங்க பேட்டை பத்திரமா வச்சுக்கோங்கப்பா. திரும்பியும் சொல்றேன், அவங்க பேட்டை வந்து நேரம் வந்து பேட்டை காணாம போறதுக்கான ஒரு நேரம். அதனால காணாம போய் நாட்கள் தான் புரிஞ்சுடுவாங்க. ஒரு வெற்றி ஆனந்தத்துல இருப்பீங்க. அந்த பேட்டு எப்படி காணாம போகுதுன்னு தெரியாது. பேட்டை கையில வச்சுக்கோங்க. அருள் பாருங்க, ஒரு பேட்டை 2000 ரூபாய், 2500 ரூபாய், 3000 ரூபாய். பாகிஸ்தான் பேட்டு, ஸ்ரீலங்கா பேட்டு கையில வச்சுக்கோங்க. பாத்துக்கோங்க. அப்புறம் காணும் அப்படின்னு வந்து கமிட்டி கிட்ட கேட்க கூடாது. ஸ்ரீலங்கா பேட் காணும், பேட்டை காணும். கருப்பு கலர் பெயிண்ட் ஆச்சு ஒரு பேட்டை காணும், ஆரஞ்சு கலர் பேட் ஆச்சு ஒரு பெயிண்ட் காணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அழகா வச்சுக்கணும். கமிட்டி சம்மந்தம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடிச்சு கொடுத்து வச்சுக்கோங்க. சரி ஓகே, அவ்வளோதாங்க. பெஸ்ட் வந்தாச்சு. பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவ்வளோதான். வாங்க எல்லாம் கிட்ட வாங்க கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பரபரப்பா இருக்காங்க. வாங்க பெஸ்ட் பேட்ஸ்மேன். நீங்க யாரு கெஸ்ட் பண்ணுங்க. ஒரு கெஸ்ட் அழகா பண்ணுங்க. தவறு. இப்போ ஜீவா இல்லைன்னா 10,000 கழிச்சுட்டேன். ஓகேவா? இல்லை 10 ரூபா